எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். இணையதளம் அதில் விவரமும் இருக்குது, விவகாரமும் இருக்குது, விசித்திரமும் இருக்குது, சுசித்திரமும் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இதில் வந்து விவரம், த்ரில்லர், எல்லா த்ரில்லிங் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ இந்த படம் வெற்றியடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கணேஷ் வெங்கட்ராமன் நண்பர் சும்மா கடக்குன்னு போலீஸ் ஆஃபீஸராக சும்மா ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த வீர நடை மாதிரி இந்த படமும் ஒரு வெற்றி நடை போட்டோம். நண்பர் மகேஷ் அவரோட டைமிங் சென்ஸு அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். சங்கர் சார், மகேஷ் சார் அண்ட் ஆஸ் வெல் நிக்கில் அண்ட் எஸ்பிஎம் சார் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கணேஷ் வெங்கட்ராமுடைய விழாவுக்கு வந்தது. க்ளோஸ் ஃப்ரெண்டு அவன். தமிழ் சினிமாவில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். ஸோ பழைய படங்களில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பண்ணது வந்து ஜெய்சங்கர் சார். அவரோட ஹைட்டாக கலராக இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஹாலிவுட் ஹீரோ அப்படின்னு சொல்லி நம்மலாம் போவோமான்னு தெரில. பட்டு பார்த்தாலே ஓகே ஹாலிவுட் பையன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரியே. ஏன்னா தமிழ் தெரியும்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. கணேஷை பழகிற வரைக்கும் அவர் இருபது நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பேசினதுக்கப்புறம் தெரிஞ்சு என்னப்பா தமிழ் பையனா நீ அப்படின்னு வந்து. ஸோ இன்றைக்கி வரும்போது நான் யோசிச்சே வந்து நிறைய படங்களில் மீசை இல்லாமல் ஒரு மாதிரி சாக்லேட் பாயாகவே நடிச்சிருக்கேன். மீசை வச்சு தாடிகள்லாம் வச்சு நடிக்கலாமேன்னு யோசிச்சுட்டு வந்து ஒரு கெட்டப்லாம் மாற்றி ஆள் ஒரு ட்ரெண்ட் இருந்தாப்புல சரி என்ன சொல்கிறேன் வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த படத்துக்கும் வாழ்த்துக்கள். சாங்ஸு ட்ரைலர் எல்லாமே பார்த்தோம். கவலைப்படாதீங்க மகேஷ், சிவகார்த்தினுக்கு அப்புறம் கட்டாயம் உங்களுக்கான இடம் காத்துட்ருக்கு, நம்பி நீங்கள் ஆடலாம். சொல்லிகிட்டே இருந்தார் வந்து டான்ஸ் எல்லாம் வரல பாஸ், அவர் வாட்டு காடை கிழிச்சிட்டு போயிட்டாரு, டான்ஸ் மாஸ்டர் விட்டுருங்க இதுக்கு மேலே அப்படின்ட்டு. நீங்கள் அந்த நம்பிக்கையெல்லாம் நீங்கள் வந்து உடைக்க வேணாம். ஸோ இப்படி தான் வந்து சிவகார்த்தின் மெதுவாக அப்படியே உள்ள வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இன்றைக்கி டான்ஸ் கற்றுக்கிட்டு எல்லாம் அந்த இடத்துக்கு. ஸோ உங்களுக்கான இடம் பார்க்கறது கூட கொஞ்சம் அப்படியே சிவாவோட அடுத்த சைடில் தான் இருக்கார். கை தட்டிட்டிங்கன்னா நீங்கள் அவர் சந்தோஷப்பட்டுவார். அப்புறம் இந்த புக்கு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அப்படின்னாலே சுச்சி லீக்ஸ், ஹாட்ஸ். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது எல்லாருக்குமே. இது இப்போ நான் போகிற நிறைய ஸ்கூல்ஸு இப்போ சைபர் க்ரைமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கே அட்வைஸ் பண்ணாங்க, குழந்தைகள் மெதுவாக எல்லாருக்குமே இன்றைக்கி கையில் செல்ஃபோன் ஆக்சஸ். ஒய்ஃப் இல்லாமல் கூட ஒரு பேச்சுலர் வாழ்ந்துருவான் போல இருக்குது. ஒய்ஃபை இல்லாமல் யாரும் வாழ மாட்டாங்கிற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் நம்ம எல்லாருமே. நம்மளுடைய சுதந்திரம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத எனக்கு தெளிவாக அவரே எனக்கு புரிய வச்சார். நான் கேட்டேன், ஃபோன் என் கையில் இருக்குங்க, என்னங்க எனக்கு தெரியாமல் எப்படிங்க என்னுடைய ஃபைல் நான் ஆக்சஸ் பண்ண முடியுங்க? அவர் சொல்கிறார், ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்கள் மொத்த ஜாதகத்தையும் அவன்கிட்ட அடமானம் வச்சுடுறீங்க. அவன் அக்செப்டன்ஸ் கேட்கும்போது எல்லா மீடியா ஃபைலையும் நான் உள்ளே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு அவங்ககிட்ட ஒரு ரூல் இருக்குது. அந்த மாதிரி இப்போது நிறைய ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தம்போட ரேகை வச்சா தான் ஓப்பன் ஆகும். நாளைக்கு சொத்து பத்திரத்துக்கு கூட அவனே அடமானம் வச்சு எழுதி வச்சுருவோம். ஏன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ட்ரேஸ் அவுட் வந்து அந்த கம்பெனிகிட்ட தான் ஐஃபோன்கிட்ட முக்கியம். யாரெல்லாம் நீங்கள் ரேகை வச்சுருக்கீங்களோ ஆண்ட்ராய்டு ஐஃபோன் கிட்டே இருக்குது. ஸோ மொத்தமே வந்து அங்கே இருக்குது. உங்கள் தலையெழுத்து ஏதோ நீங்கள் தான் சுதந்திரமாக இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி 5 வயசு குழந்தையிலேருந்து 50 வயசு வரைக்கும் யாருக்கிட்ட வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு மிட் நைட்டில் ஒரு பொண்ணை தொடர்பு கொள்ள முடியுதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு ஃபோன் கையில் இருந்தால் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இந்த குறைந்தபட்ச விழிப்புணர்வோடு குழந்தைகளுக்கு நம்ம ஃபோனை வந்து நைட் நேரத்தில் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கி வச்சு, நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறாங்க, அதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வகையில் இணையதளம் இணையங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி படத்தில் ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி இந்த படம் வெற்றி அடையணும். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லோரும் இப்படி நான் கலாய்க்கிறதுக்கு. நட்டியனை உட்பட, ஆரி உட்பட, கடைசியில் அரோல் உட்பட எல்லாருமே ரொம்ப என்னை பற்றி பெருமையாக சொன்னது மகிழ்ச்சியாக இருக்குது. இணையதளம் வந்து எனக்கு உண்மையிலே ஒரு முக்கியமான படம். ஏன்னா ஈரோடு மகேஷ் வந்து காமெடி பண்ணுவார், அண்ணன் நட்டினை சொன்னாங்க, டைமிங் சென்ஸு, அது எல்லாமே தாண்டி இதில் வந்து ஒரு கேரக்டர் ரோலாக நான் நிச்சயமாக நிற்பேன். ஏன்னா கணேஷ் வெங்கட்ராம் லீட் ரோல் பண்ணுறாரு. அதில் ஒரு கேரக்டர் ரோலாக நான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த களம் அவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்பி முத்துராமன் ஐயாவை பற்றி நான் சொல்ல வேண்டியது, மகாத்மா காந்தியடிகள் ஒரு விஷயம் சொல்லுவார், எந்த மனிதன் மேலே பறந்து போக அவருடைய கால்களை தரையிலே வைத்துக் கொள்கிறாரோ அந்த மனிதனுக்கு அடுத்தடுத்த சிகரங்களும் உயரங்களும் எப்பொழுதும் இருக்கும். எஸ்பி முத்துராமன் ஐயா, நான் நின்றுட்டு இருந்தேன், ஐயா காரில் வந்தாங்க, அவரே ட்ரைவ் பண்ணி வந்தாங்க. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரே ட்ரைவ் பண்ணி வந்தாங்க. செக்யூரிட்டி வந்து இங்கே நிறுத்தக்கூடாது, பின்னால் போய் நிறுத்தணும்னா நான் ஓடி வந்தேன். நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. உண்மையிலே என்ன சொல்லியிருந்தா கூட நான் கோவப்பட்டிருப்பேன். ஏன் நிறுத்தின என்ன அப்படின்னு தான் நான் கேட்டிருப்பேன் அந்த செக்யூரிட்டிகிட்ட. ஒரு வார்த்தை கூட பேசலை, சிரிச்சுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் கிரவுண்டுக்கிட்ட நிறுத்தினார். அந்த எளிமையும்
பண்பும் இவரை விட இந்த திரையுலகத்தில் வேறு யார்ட்டையுமே இருக்காது. அப்புறம் நட்டி என்னெல்லாம் ஒரு நிக்கில் என்ன சொன்னார், அவர் பாம்பேயில் வந்து பாட்ஷாயா இங்கே தான் மாணிக்கமாக ஆக்ட் பண்ணுறாரு. என்ன சிம்பிளுங்க, அன்றைக்கி எங்கள் விஜய் டிவி ஷோக்கு வர்றாரு, நான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன், ஆனால் எங்கண்ணே அப்படிங்கிறேன், இந்த ஆஃபீஸ் போகிறேன் பிரதர், இந்த ஆட்டோ பிடிச்சி போயிடுவேங்கிறார். நான் அப்புறம் என் காரை பார்த்தேன், எரிச்சிடலாமா இனிமேல் வச்சுக்கலாமா, இனிமேல் இந்த கார் நமக்கு அவசியமா, இந்த வாழ்க்கை அவசியமா, இந்த மனுஷனே இப்படி நடந்து போய் ஆட்டோவில் போகிறப்ப நாமெல்லாம் இப்போ அவர் ஆட்டோவில் போனோம்னா பின்னாடி ஓடி போகிறது தான் நியாயமாக இருக்கும், நம்ம பின்னாடி காரில் போகிறது நியாயமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் அருள் கரோலி. ஏன்னா அவர் வயலின் வாசிக்கிறதுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவ்வளோ அற்புதமான ஒரு திறமைசாலியான இளைஞன். ஏன்னா இன்றைக்கி ஏன் சட்டைக்கு பட்டன் போடாமல் வந்தார் தான் எனக்கு அந்த ஒரு வருத்தத்திலே இருக்கேன். நான் அது ஒரு ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சிட்டு வந்திருக்கேன். மிஸ்ஸஸ் சொல்லி அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டைலில் போங்கன்னு சொல்லி. என்றைக்குமே கணவன் நல்லா தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் மனைவியினுடைய இது, அது தெரிஞ்சுங்க. இன்றைக்கி மேடையில் இருக்கிற அத்தனை பேருமே இதயத்திலிருந்து பேசியிருக்கீங்க. அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இணையதளமோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக பேசுகிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் தான், ஒரு வாய்ஸ் நோட் இல்லை டெக்ஸ்ட். பர்த்டே விஷ் பண்ணுறதும் ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் அன்ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு பர்சனல் இன்ட்ராக்ஷன் வந்து இந்த காலத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகி போயிருக்கு. அந்த காலம் சும்மா ஒரு எஜெண்டா இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் கூப்பிட்டுட்டு மச்சி எப்படி இருக்க, என்ன பண்ணிட்டுருக்க, வீட்டில் சௌக்கியம் தானே, ரொம்ப குறைவாக இருக்குது இப்போது. ஸோ இந்த சோஷியல் மீடியா ஆப்செஷன், இந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு கதை பண்ணால் எப்படி இருக்கும், அங்கே தான் இந்த எப்படி சொல்கிறது, ஒரு சீட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் வந்து கண்டென்ட் பேஸ்ட் ஃபில்ம்ஸ் கண்டிப்பாக ஓடும், கண்டிப்பாக போய் மக்கள்கிட்ட சேரும் ஒரு நம்பிக்கையோட இந்த ஜேர்னி ஆரம்பிச்சுது. ஸோ சங்கர் அண்ட் சுரேஷ் சார், ஃபர்ஸ்ட்டாக வந்து போன வருஷம் ஏர்லி லாஸ்ட் இயர் வந்து அவங்கள மீட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது வந்து அவங்களோட பேஷன் ஃபார் சினிமா. வேறு ஃபீல்ட்ஸில் இருந்தாலும் அவ்வளோ சினிமா பற்றி விஷயங்கள், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் மாதிரி எனக்கு அந்த ஃபீலிங் ஆகலை. ஸ்வேதா மேனன் இந்த படத்தில் கமிட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களோட மலையாளம் ஃபிலிம்ஸில் பார்த்தேன். சால்ட் அண்ட் பேப்பரில் ஸ்டேட் அவார்டு வாங்கினவர். சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் கூட அந்த சைபர் கிரைம் ஆஃபீஸர் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அதை கரெக்டாக பண்ணாங்க. அதை பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட் வாஸ் அமேசிங். ஸ்வேதா, கௌஷிகா, மகேஷோட பேர் இந்த படத்தில். த சாங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். கௌஷிகா, சூப்பராக பண்ணீங்க. அண்ட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்கீங்க. ஸோ யூ காட் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிங் எல்லாரும், அது அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், பெருமாள், சித்தார்த், எவ்ரிபடி இன்வால்வ், அப்புறம் சுந்தர் சார் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு மிக சிறந்த சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் த ஒன் அண்ட் ஒன்லி நிக்கில் சார் அண்ட் ஹிஸ் டீம். ஃப்ரம் த பிகினிங் பூஜைலேருந்து இந்த படம் வந்து அவரோட பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இருந்திருக்கு. அண்ட் கரெக்டாக கைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஒரு புது ப்ரொடியூசர்ஸ், புது டிரெக்டர்ஸ்க்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த படம் எப்படி மவுண்ட் பண்ணுறது, அதை பற்றின எல்லா கரெக்டாக நாலேஜ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ மை ரிக்வெஸ்ட் டு எவ்ரிபடி அண்ட் த ப்ரெஸ் இஸ் இந்த படம் சப்போர்ட் பண்ணாங்க. And thank you so much for coming here today. Thanks once again. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரி, இதுதான் ஆக்சுவலி என்னோடய ரோல் இந்த மூவியில். திக்கி பேசணும், வீணை ப்ளே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இணையதளம் நேம் வந்து எல்லாருக்குமே என்ன சொல்கிறது, நிறையா நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. இன்டர்நெட்டில், வெப்சைட்டில் எவ்வளவோ நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து YG மகேந்திரன் அங்கிளோட ட்ரூப் மெம்பர். நாங்கள் வந்து சுதேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு டைலாக் வரும், டெக்னாலஜி எவ்வளவோ முன்னேறி இருக்குது, நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருக்கோம், ஆனால் நிம்மதியாக இருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மூவியில் நம்ம டைரக்டர்ஸ் வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ எங்கள் டீம் வந்து எங்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ தேங்க்யூ. This is a very emotional day for, I'm sure, the Uma Chechi and Shankar and Suresh Ettan, because I think I'm one of the first one, or I'm the one of the lucky one to hear the story almost 2 or 3 years back. And thank you, Shankar, for giving me such a huge transformation.
he was very particular how this character should look, or rather he was very particular about how Ganesh or Mahesh or Kosri or Mahindran sir or anybody, he was so sure. So when we came 1 year back, we were given dates, this is the shooting time. When I still remember when I told my staff that these are the dates, they said, oh, it's 1 year, you know, it can always go here and there. But frankly speaking, genuinely, October 10th, we met, which was already given 1 year back, the dates. That well planned. And, you know, for that, I must say Shankar and Suresh sir, hats off. முதற்கனி உங்களுக்கு பாராட்டுகள் என்னென்னா, ஒரு நிகழ்ச்சி தொடங்கும்போது, ஒரு முயற்சி தொடங்கும்போது குற்ற கை மோதிர கையாக இருக்கணும். அந்த மோதிர கை நம்ம எஸ்பி முத்துராமனுங்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி போனா ஒரு கேள்விக்குறியில் அவர் மோதிர கையால் நறுக்குன்னு ஒன்று கூட்டினார். அந்த வலி இன்னும் இருக்குது, ஆனால் இன்னும் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அவரோட நான் எத்தனை படம் பண்ணேன்னு அவருக்கும் மறந்து போச்சு, எனக்கும் மறந்து போச்சு. அவ்வளோ பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் பிளஸ் பண்ணார்னா நல்லபடியாக வரும். அடுத்து இன்னி விழாவின் ஹீரோ என்று சொன்னால் மியூசிக் டைரக்டர் தான் சொல்லணும். அருள், ஹேட்ஸ் ஆஃப். எழுதி கொடுத்த வரிகள் இருக்கு இல்லையா, அது புரிகிற மாதிரி டியூன் போட்டிருக்காருங்கிறதே பெரிய விஷயம். இன்றைக்கி ஆல் த பெஸ்ட் டு திஸ் ஒண்டர்ஃபுல் டீம். மேக் மோர் அண்ட் மோர் மூவிஸ். ஏன்னா நீங்கள் வந்து சம்பாதிக்கணுன்னோ சினிமாவில் 10 போட்டால் 20 எடுக்கணுங்கிற ஆசையில் சினிமா எடுக்கலை. சினிமாவை ரசித்தவங்க, அந்த மாதிரி ரசிகர்கள் எடுக்கிற படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆல் த பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் கணேஷுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இன்றைக்கு ஒரு 15 நிமிடங்கள் எஸ்பிஎம் சாரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு பேர், ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த மேடையை அவருடன் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்காக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே அரங்கத்தில் தான் எங்களுடைய தடையறத்தாக்க படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவும் நடந்தது. தடையறத்தாக்க எனக்கும் அருண் விஜய்க்கும் எப்படி ஒரு உயர்ச்சியை, ஒரு லிஃப்டை கொடுத்ததோ, அதே போல் இணையதளம் பங்காற்றி இருக்கக்கூடிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், கணேஷுக்கும் ஒரு பிரேக்காக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதத்திலும் ஐயமில்லை. கணேஷ் எனக்கு ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகளாக தெரியும். கடின உழைப்பாளி, very dedicated. I promise you, Ganesh, all this hard work is going to pay off one day. And very soon too. And அதற்கான ஒரு தளமாக இணையதளம் இருக்கும் என்று நான் நிஜமாகவே நம்புகிறேன். தமிழ் ஊடகங்கள் நிச்சயமாக இந்த படத்தை கண்டுகொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். காரணம், அதற்கான அனைத்து தகுதிகளும் இந்த படத்தில் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். ட்ரெய்லரை பார்த்து விட்ட பின்னால் அருள் கரளிக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், பங்காற்றிய அத்தனை கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மேடையில் வெற்றிருக்கும் அனைவருக்கும், அப்புறம் வந்திருந்த பத்திரிகையாளர் மற்றும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். மெயின் இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயின் வந்ததுக்கு முழுக்க காரணம் அப்படின்னா கணேஷ் வெங்கட்ராம்க்கும் எனக்கும் உள்ள நட்பு தான். அந்த ஒரு ஃபங்க்ஷன், அவருக்காக வந்த ஒரு ஃபங்க்ஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆரி அவங்க, அப்புறம் மகிழ் திருமணி சார், அப்புறம் முத்தையா சார், எல்லாருமே ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர்களாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். மகிழ் திருமணி சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் ரொம்ப உயர்வாக மதிக்கிற எஸ்பி முத்துராமன் சார் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். என்னுடைய குற்றம் 23 படம் ரஜினி சார் பார்த்துட்டு பாராட்டி மீட் பண்ணார். மீட் பண்ணதுக்கப்புறம் அருண் விஜய் சார்ட்ட ஒரு விஷயம் சொன்னார். சூப்பர் நல்லா பண்ணியிருக்கீங்க. எப்படி தனியொருவன் படம் ஜெயபிரவிக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் கொடுத்ததோ அந்த மாதிரி இந்த படம் உங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு நல்ல கண்டென்ட்டோ அது கரெக்டாக ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது கண்டிப்பாக கணேஷ் வெங்கட்ராமன் சாருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படின்றத நான் நம்பிக்கையாக இருக்கேன். தேங்க்ஸ் அலாட். எல்லாருக்கும் வணக்கம். இணையதளம் எனக்கு சங்கர் சார் பேசினார். எனக்கு அவர்கிட்ட முதல்ல பார்த்தோன்னே பிடிச்ச விஷயம் வேறு ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு அது ஒரு சினிமாவில் ஒரு பேஷன், அவர் 88 ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருக்காரு. காலேஜ் முடித்த டைமில் 88. ஸோ அப்போலேருந்து அந்த ஒரு பேஷனை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் மேலே 30 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பேஷனை விடாமல் அது சேஸ் பண்ணி ஒன்று பண்ணி ஆகணும். அது எப்படி வருது வரல அதெல்லாம் இல்லை, பேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதை சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஸ்கிரிப்டு,
நல்லா எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தார். அதுவும் அகைன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஐ திங்க் மியூசிக்கில் வந்து பாதி கிரெடிட்ஸ் வந்து அவருக்கு தான். ஈஸியாக சாங்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு அவர் தான் காரணம். தேங்க்யூ. அனுகிரதா ஆர்ட் ஃபிலிம்ஸ் 2வது தயாரிப்பு இணையதளம் திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டு விழா, திரை முன்னோட்ட விழாவுக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருகை என வரவேற்கிறேன். இப்போது காஸ்டிங் பற்றி, டெக்னீஷியன்ஸ் பற்றி எல்லோரும் பேசிட்டாங்க. கொஞ்சம் அந்த மற்ற ஆஸ்பெக்ட்ஸு, இந்த விட்டுப்போன 2 கோவை விஜய் பார்க் ஹோட்டல் உரிமையாளர் திரு ரமேஷ், தம்பி நிதின், இவங்க 2 பேரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்து இந்த படத்தில் ஃப்ரெஷ்ஷாக நடிச்சிருக்காங்க. படம் வெற்றி அடைஞ்சு அவங்க அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நான் பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு தயாரிப்பில் உறுதுணையாக இருந்த ஆடிட்டர் திரு மோகன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் திரு சுந்தராமன், இவங்களுக்கும் நன்றி. ஸோ அப்புறம் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை பற்றி பேசினாங்க. சித்தப்பா கேஆர்ஜி இருந்த வரைக்கும் சங்கம் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு நிக்கில் அண்ணன், டைமண்ட் அண்ணன் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தான் எங்களுக்கு பெருமையை தவிர, அதே மாதிரி நல்ல தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் சேர்தலில் ஜெயிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். தமிழ் திரைப்பட துறை இன்னும் வளரணும்னு ஆசைப்பட்றோம். அதே மாதிரி தமிழ் திரையுலகம் இன்னும் நல்ல லெவலில் போகணும், எல்லா படங்களும் ஓடணும் அப்படிங்கிறது தான் எங்கள் ஆசை. அதில் எங்களோட ஒரு சின்ன துளி அவ்வளோதான். we have tried our best இந்த படத்தை பண்ணுறதுக்கு. வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு எஸ்பிஎம் சார், திரு நடராஜ் சார், திரு மகிழ் திருவேணி இயக்குனர், திரு அறிவழகன் சார், நடிகர் திரு ஆரி மற்றும் பத்திரிகை பண்பலை நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கம். இணையதளம் இந்த படம் ஏன் உருவாச்சு, இது யார், இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப். பேசிக்கலாக வந்து இன்றைக்கி எவ்ரிபடி இஸ் அப்சஸ்ட் வித் சோஷியல் மீடியா அண்ட் கேட்கெட்ஸ். இதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு யாருமே தெரியறதில்ல. ரெண்டாவது வந்து இது ஒரு திரைப்படமாக வந்தால் தான் வந்து எல்லோரும் வந்து ஏற்றுக்குவாங்க அல்லது அட்லீஸ்ட் பார்ப்பாங்கங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். பேசிக்கலாக வந்து நானும் சுரேஷும் ஒரு நீண்டகால நண்பர்கள், திரைப்படத்துறைக்கு சம்மந்தமில்லாத நண்பர்கள். பட் திரைப்படம் எங்களோடு வாழ்ந்து வந்தது, நாங்கள் திரைப்படத்தோடு வாழ்ந்து வந்தோம். ஒரு 30 ஆண்டு காலம் சினிமா ரசிகனாக இருந்து அப்புறம் ஒரு கலைஞனாக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்படிங்கும்போது தான் இந்த படத்தை இயக்கணும். எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சினிமாவில், யாருக்கு அசிஸ்டன்ஸாக இருந்தீங்க, 2-3 ப்ரெஸ்லாம் கேட்டாங்க. ஸோ அதில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சொல்கிற டெலிஃபிலிம்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து 1985 to 88 நாங்கள் பண்ணிட்டோம். ஒரு 7 படங்கள் பண்ணியிருப்போம். இதில் நடித்த நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு 7 வண்ணங்கள்னு ஒரு ஃபஸ்ட் இது பண்ணோம். அந்த 7 வண்ணங்களும் வந்திருக்காங்க. ரெயின்போ 7 பேருமே வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா, இதில் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு டாலரன்ஸ் அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான நபர், என்னுடைய ஃப்யூச்சர், அதாவது என்னுடைய சினிமா என்னுடைய கண்களாக பார்த்தது வந்து திரு பழனிசாமி அண்ணன், என்னுடைய கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய கேமராமேன், ஃபஸ்ட்டு கேமராமேன். எனக்கு வந்து என்னை இது பண்ணி என்னை ரொம்ப எங்களை என்கரேஜ் பண்ணி நீ பண்ணுறான்னு சொல்லி எங்களை இயக்குனர் ஆக்குனதே இவர் தான். வந்து இன்றைக்கி இந்த படம் இது இவ்வளோ தூரம் இயக்குனர் வந்திருக்கேன்னா அதுக்கு பழனிசாமி அண்ணன் தான் காரணம். ஸோ அவருக்கு வந்து எங்களுடைய நன்றி. அனுகிரகா கலையாட்சியுடைய இணையதளம் இசை ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய இளைஞர்கள், இயக்குனர் மகிழ் திருமேனி அவர்களே, நம்முடைய நடராஜ் சுப்பிரமணியன் அவர்களே, நடிகர் ஆரி அவர்களே, இயக்குனர் அறிவழகன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற திரையுலகத்து பிரமுகர்களே, கலைஞர்களே, கம்பெனியுடைய உரிமையாளர்களே, நண்பர்களே, கோயம்புத்தூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்கிற அந்த கோயம்புத்தூர் வாசிகளே, இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்களே, ஊடகத்தைச் சேர்ந்தவர்களே, இந்த குழுவே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை நான் பார்த்தபோது நம்முடைய சினிமா அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறது என்பதை இந்த ட்ரெய்லரை பார்த்ததின் மூலமாக நான் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நம்ம என்ன செய்யணும், அடுத்து என்ன வரணும், எப்படி சினிமாவை கொண்டு போகணும் அப்படி என்று சொல்லுகிறவர்களுக்கு
ஒரு வழிகாட்டியாக இந்த படம் அமையும் என்று சொல்லி இந்த இளைஞர் கூட்டத்தை உலமாற மனமாற நீங்கள் எல்லாம் கைதட்டி பாராட்டுங்கள், வாழ்த்துங்கள். நான் நிறைய நேரம் பேசுகிறதா இருந்தேன். இப்போ எல்லாருமே நிறைய பேசிட்டாங்க. நிறைவாக பேசாமல் குறைவாக பேசி நிறைவாக வாழ்த்த ஆசைப்படுகிறேன். முதல்ல இந்த படத்தினுடைய இயக்குனர்கள் ஷங்கர் அண்ட் சுரேஷ். அதில் சுரேஷ் வந்து கேஆர்ஜி கோபிநாத் அவருடைய பையன். எங்களோட நான் தான் அதிகமாக பழகியவர் கேஆர்ஜி. அவர் திரைப்படத்துறையில் இருக்கும்போது எவ்வளவு உற்சாகமாக என்னென்ன செய்யணும்னு அந்த உடம்பை வச்சுக்கிட்டு கம்பெனியாக போய் அலைஞ்சிருக்கிறோம். சிவாஜிக்கு செவாலியர் விழா எடுக்கிற போதெல்லாம் நான் அவரோடைய பணியாற்றுகிற நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அதுபோல் கோபிநாத் அவர்கள் நல்ல தயாரிப்பாளர். அந்த வழியில் நம்முடைய சுரேஷ் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே சுரேஷை திரையுலகத்தின் சார்பில் வருக வருக என்று வாரிசாக வாழ்த்தி வரவேற்போம். அதேபோல் ஷங்கர் அவர்கள் அபுதாபியில் பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனியிலேருந்து அவர் வந்திருக்காரு. ஆனால் நம்முடைய இவர் சொன்னார், 2 பேருக்கும் சினிமாவில் அவ்வளவு ஆசை சார், அவ்வளவு ஆர்வம் சார்னு சொன்னார். ஆகவே படிக்கிற படிப்பாளிகள் தான் அவர்கள் படைப்பாளிகளாக ஆவார். ஒரே ஒரு வாழ்த்தை மட்டும் நான் கடைசியாக சொல்ல ஆசைப்பட்றேன். நான் வந்து கிட்டத்தட்ட 70 படங்களை இயக்கியிருக்கிறேன். 25 படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருக்காரு. 10 படங்களில் கமலஹாசன் நடிச்சிருக்காரு. அண்ணன் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. மற்ற இவ்வளவு பேரும் படிச்சிருக்காங்க. ஆகவே 70 படங்களை இயக்கி இருக்கிறேன் என்பது இங்கே இருக்கிற பத்திரிகையாளர் ஊடகங்கள் எல்லாருக்குமே தெரியும். 70 படங்களையும் இயக்கியிருக்கிறேன் என்று நான் சொல்ல மாட்டேன். 70 படங்களையும் இயக்குனர் எஸ்பி முத்துராமனை தவிர அந்த படத்தினுடைய முழு பலமும் என்னுடைய குழுவை சேர்ந்தது. நாங்கள் ஒரு எஸ்பி முத்துராமனை புக் பண்ணால் எஸ்பி முத்துராமனை மட்டும் புக் பண்ணுறதில்ல, எஸ்பி முத்துராமன் குழுவையே புக் பண்ணோம். அப்படி குழுவாக இருந்ததுனால தான் நான் 70 படங்களை பண்ண முடிந்தது. அந்த குழுவினுடைய ஒற்றுமை தான் என்னுடைய வெற்றி. இங்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம கணேஷ் வெங்கட்ராமனும் சரி, ஈரோடு மகேஷும் சரி, இங்கே இருக்கிற சீஃப் டெக்னீஷியன் மட்டும் மாற்ற உதவி டைரக்டர்கள், ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள், ப்ரொடக்ஷன் பையன்கள், அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறேன் என்று சொன்னாரே, அதுதான் சமத்துவம். ஒரு படம் உருவாகுதுன்னா 23 டிபார்ட்மெண்ட்டு, கீழே இருக்கிற லைட் பாயிலிருந்து மேலே இருக்கிற டைரக்டர் அத்தனை பேரும் சேர்ந்து உழைச்சாதான் அந்த படத்தினுடைய வெற்றி அமையும். ஆகவே அந்த குழுவுக்கு மரியாதை தந்த அந்த கதாநாயகிகளுக்கு என்று மாற்றி, ஆகவே நம்முடைய சுரேஷ் அவர்களுக்கும் நம்முடைய சங்கர் அவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுவது, என்னை போல அந்த டீம் ஒர்க்கா குழுவோடு சேர்ந்து ஒன்றுபட்டு வேலை செய்தால் நீங்கள் என்னை விட 70 படங்கள் இல்லை 100 படங்களை செய்கிற ஆற்றல், திறமை உங்களுக்கு இருக்கிறது. ஒரு குழுவாக இருந்து 70 படங்களை எடுத்த எஸ்பி முத்துராமன் 100 படங்களை இவர்கள் இயக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்று இந்த குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை சொல்லிக்கொண்டு, மரபமைந்தன் இதோடு விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு போய் நமது நம்பிக்கைக்கு பத்திரிக்கை மட்டும் எழுதக்கூடாது, எங்கள் திரையுலகத்துக்கும் தொடர்ந்து எழுத வேண்டும் என்ற வேண்டுகோளை ஸ்பெஷலாக அவருக்கு சொல்லி, ஆகவே இந்த குழு இன்னும் லட்சியத்தோடு செயல்பட்டால் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை சொல்லி, வந்தோம் பிறந்தோம் போனோம் என்பது வாழ்க்கை இல்லை, வந்தோம் பிறந்தோம் சாதித்தோம் சாதனை படைத்தோம் என்பது தான் வாழ்க்கை. ஆகவே லட்சியத்தோடு வாழுங்கள். என்னை விட அதிகமாக 100 படங்களை இயக்குவீர்கள், தயாரிப்பவர்கள் என்று மனமாற உளமாற நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்துக்கொண்டு, பத்திரிகையாளர்களை ஊடகங்களையும் சேர்த்துக்கொண்டு வாழ்க வளர்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அதாவது ஒரு அளவுக்கு இன்னைக்கு கோடம்பாக்கத்தில் ஒரு பொலிட்டிக்கல் சட்டர் காமெடினா காமெடி ஸ்பான்டேனியஸாக பண்ணதுக்கு ஒரு ஆள் இல்லை. கைத்தட்டல் ப்ளீஸ்.